35வது நாமாவளி. ஓம் பக்தபதயே நமோ நமஹ. ஓம் பக்தபதயே நமோ நமஹ. பிராணபதியாக இருக்கின்ற இறைவனை பிராணாயானம் செய்ய 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 நமக்கு பக்தி வரும். அதனால தான் அடுத்தது இப்படி போட்டார். சுவாமிகளை சும்மாரெல்லாம் போட்டது. இதெல்லாம் செய்ய 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 நம்ம ஸ்டேட்டஸே கொஞ்சம் மாறும். இப்போ ஆணவம் கண்மம் மாய கொஞ்சம் கொஞ்சம் இருக்க குறைய 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 நம்ம ஞான மார்க்கமாக பக்தி மார்க்கத்துக்கு இறைவன் நம்மை கையை பிடிச்சு அழைத்து செல்வார். அதனால்தான் ஓம் பக்தபதையே நமோ நமஹ. 4 மார்க்கங்கள் இறைவன் அடைவது. 4 வழியா பெரிய புராணம் சொல்றேன். சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகா மார்க்கம், ஞான மார்க்கம். சத்புத்திர மார்க்கம் ஞான சம்பந்தர் உடந்தையா பாவித்தார், அப்படி அடைஞ்சார். அப்புறம் தாச மார்க்கம் அப்பர் பெருமான் 2 வேலை செஞ்சார். உழவாரமும் செய்தார், தேவாரமும் பாடினார். அவர் தாச மார்க்கத்துல. சுந்தரமூர்த்தி நாயனார் சகா மார்க்கம், ஃப்ரெண்டு. அதனால்தான் எல்லாத்தையும் சுவாமிகிட்ட கேட்டு 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 தங்கமா வாங்கினார், காசா வாங்கினார். சுவாமி தூது போத சொன்னார். நட்ட ராத்திரிசியில திருவாரூர்ல அரவேநாச்சியார் கோபிச்ச போட்டு சுவாமி தான் போய் தூது போறார். அப்போ ஃப்ரெண்டுக்கோசரம் சுவாமி எவ்வளவு இருக்காரு. ஆனா சுவாமி சொல்றார், நாம் முக்கு தோழனான். சுவாமி தான் சொல்றார், இவர் சொல்லல, அவரே சொல்றார். நாம் உங்க தோழனா சுந்தர தமிழுக்கோசம். மாணிக்க வாசகர் ஞானமா இருக்கும். அது மாதிரி 4 நிலைகள்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியைனா சரீரத்தால செய்யறது வேலை, உழவாரப்பணி, அப்பர் பெருமான் செய்தது போல. கிரி என்று சொன்னால் வேள்விகை செய்தல், பூஜை செய்தல், அது ஞான சம்பந்தம். யோகம் என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் எல்லாம் சொல்லுவாங்க, 2 முண்டாட்டிக்காரரு அப்படி இப்படின்னு சொல்லுவா. அவர் சொல்றாரு, நான் எதையும் அனுபவிக்கல அப்படின்றார். அவரே சொல்றார், மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தறியே சுந்தர வேடங்களால் புரிசேசையும் தொண்டடிவன். மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்திடும். யோக பாவத்தினாலே சுந்தரர் இறைவன், ஞான பாவத்தினாலே மாணிக்கவாசன். அங்க சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகா மார்க்கம், ஞான மார்க்கம். அங்க ஞானம் வந்து பார்த்தீங்களா? அது மாதிரி இங்க பாருங்க, சரியை, கிரியை, யோகம், ஞானம். 4வது மாணிக்க வாசல் பாருங்க, அந்த ஞான நிலை தான் பக்திக்கு கொண்டாந்து நிறுத்தும். இது 4 வழிதான், எல்லாமே 4 விதமான பக்தி தான். நாரத 9 விதமான பக்திகள்லாம் சொல்றேன், விஸ்தாரமா சொல்றேன். நாரத பக்தி சூத்திர பக்தினா எப்படிதான் இருக்கணும் இஷ்டனே சொல்றானா. ரொம்ப என்ன சாதாரணமா கொண்டாடுங்கப்பா. புஷ்பம் பத்திரம் பலம் தோல். ஏதாவது வச்சு என்ன ஒண்ணுமே இல்லைன்னா பூ போடு, ஏதாவது ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணு, ஒரு துளசி மாலை போடு. அது ஒண்ணுமே இல்லைன்னா ஜலத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணு. புஷ்பம் பத்திரம் பலம் தோல், இல்ல பக்தியினுடைய வெளிப்பாடு. இறைவன் எப்படி இருக்கிறானா? பக்தபதையே நமோ நமஹ. இறந்த உலகத்தில் மிகச்சிறந்த மார்க்கம் பக்தி மார்க்கம். மார்க்கம்னா வழி என்று பெயர். இந்த விரிஞ்சிபுரம் ஒரு கஷேத்திரம் இருக்கு வேலூர் பக்கத்துல, அந்த சுவாமிக்கு பேர் மார்க்கபந்து ஈஸ்வரர். மார்க்கபந்து அப்படின்னா என்ன தமிழத்தன்னா வழித்துணைநாதன், எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்குவோம். அதுதான் அருணகிரிநாதர் சொன்னார், விழிக்கு துணை திருமின் மலர்பாதம் மெய்மகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நான் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் 12 தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும். கடைசியில போறோம் பாருங்க, யார் வருவோம்? வடிவேலும் செங்கோடன். அந்த அளவுக்கு பிராணபதி புடிச்சாத்தான், பக்தி பண்ணினாத்தான் இதெல்லாம் நடக்கும். தமிழ்ல அந்த சுவாமிக்கு வழித்துணை நாதன் என்று பெயர். அப்போ ஒரு மனிதன் ஞானம் அடைவதற்கு, ஞானம் அடைந்து விட்டான், அவனுக்கு உண்டான ஒரு தகுதி அடிப்படை என்னன்னா, அவனிடத்திலே பக்தி வர. பாரதி சொல்றான், பக்தி உடையார் காரியத்தில் பதற. எல்லா பக்திமான்ட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பார். எந்த
உலகமே பிறண்டாலும் ஜனகர் அப்படித்தான் வாழ்ந்தார். ஜனக மகரிஷி பேர் தான். அவ்வளோ இருந்தா அங்கேயே தீ பிடித்து எரியுதான்னா ரிஷியோட பேசிட்டு இருக்காரு, அதை பத்தி சட்டம் பண்ணல. அந்த மாதிரி அந்த பக்தி ஞானம் வைராக்கியம், பக்தி வந்துட்டுனா ஞானம் வந்துடும், ஞானம் வைராகியம் வந்துட்டுனா வைராக்கியம் வந்துடும். அதைத்தான் ஆதிசங்கர சொல்றாரு, அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தத்தம் பிக்ஷாந்தேகிச்ச பார்வதி. பார்வதிட்ட கேக்குற, எனக்கு ஞானத்தையும் வைராகியத்தையும் பிக்ஷையா போடும். ஞான வைராக்கிய சித்தத்தம் பிக்ஷாந்தேகி தேகினா கொடுத்து உன்கிட்ட கையேந்திர. அப்போ ஒரு மனிதன் ஞானம் அடைவதற்கு உண்டான தகுதி தருவது இறைபக்தி. இதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல எடுத்த உடனே மாத்ரு பக்தி, இரண்டாவது பித்ரு பக்தி, மூணாவது ஆச்சாரிய பக்தி, நான்காவது இறைபக்தி. இந்த மூணுத்திலேருந்து பக்தி நிலை வந்தாதான் நான்காவது நிலை சரியா. அது மட்டும் இல்ல, சொல்றார் சுவாமிகள், அடியார்களிடத்திலும் பக்தி செலுத்த வேண்டும். அப்ப அந்த அடியார் இப்ப எவ்வளவு உயர்வாக ஞானத்தை அந்த அடியார்ல பாருங்க பேச மாட்டாங்க. சில அடியார் சொல்லுவாங்க, நான் பாம்பன் சுவாமிகளுக்கு 50 வருஷமா போறேன், ராத்திரி பூரா ஓம் போடுறேன், குமாரஸ்தவன் சொல்றேன், அந்த மாரி சொல்லவே. அந்த ஞானம் வந்துருச்சுன்னா பேசாம இருப்பான், போய் பாம்பன் சுவாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பான் வீட்டு. பக்தியின் ஒரு முதிர்ந்த நிலை. சில பேர் சொல்றோம், நான் 40 வருஷமா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றேன், இதெல்லாம் சொல்லவே முடியாது. பக்தி என்பது தானா இவர் பக்திமான்றது தெரிஞ்சுப்பாங்க, உலகம் சொல்லும் அவர்கிட்ட பக்தி இருக்குதா இல்லையா. அதுல அடியார்களுக்கு செய்கின்ற பக்தி தான் ஆண்டவனுக்கு போய் சேரும். அதனால்தான் திருத்தொண்டர் புராணமே எதுக்கு பெரிய புராணம் வந்தது, 12 ஆழ்வார்கள் வந்த நோக்கமே அடியாருடைய பக்தியை செம்மைப்படுத்தவை, அதை காட்ட வந்த. அது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் அந்த நாடகம் நடத்துட்டு, என்ன எல்லாரும் பாடிட்டாயா, அடியார்கள் யாரும் பாடுது, அதனால தான் உன்னை பிறக வச்சேன். ஆழ்வார்கள் பாசுரத்தினாலே இறைவனை பாடி பாடி மகிழ்ந்தார். அப்ப எல்லா சுவாமிகளுக்கும் அடியாரும், சிவனடியார்கள், அம்பாளடியார்கள், முருகனுக்கு முருகனடியார்கள், வேற முருகன் அடியார்கள் திருவர்ச் சங்கம். அப்ப அடியார்களுக்கு யார் தலைவனாக இருக்கிறார்னா முருகப்பெருமான் தலைவனாக இருக்கிறார். இவர் சொல்றார், இந்த கௌமாரத்தை ஆணித்தரமாக கொண்டு இதை சொல்றாரு, அடியார்களுக்கு தலைவனாக முருகப்பெருமானை நான் வணங்குகிறேன், போற்றுகிறேன், நமஸ்கர். ஓம் பக்த பதயே நமோ நமஹா. தமிழ்நாட்டில் இவ்வளோ எதுக்கு 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், எல்லாம் சிவபக்தியும் விஷ்ணு பக்தியும் வளர்த்தார்கள். அவர்கிட்ட எந்த பேதமுமே இல்லை. அந்த பேதமே வரக்கூடாது. வேதமே சொல்லுது, சிவனுடைய இதயத்தில் யார் இருக்காருன்னா மகாவிஷ்ணு இருக்கார், மகாவிஷ்ணு இதயத்துல யார் இருக்காருன்னா சிவன் இருக்கான். இதை எவன் பேதப்பதிப்படுகிறானோ அவனுக்கு மிகப்பெரிய நரகம் காத்திருக்கிறது. நான் சொல்ல வேதம் சிவஸ்ய ஹிருதயா மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு ஹிருதயா சிவ சம்போ அப்படின்னு. நமக்கு அந்த பேதமே வரக்கூடாது. அது அது அதான் அந்த நரகத்துக்கு போச்சுன்னா திரும்பவே முடியாது, அவன் அப்படியே கடக்க வேண்டியதான். அப்ப நாயன்மார்கள் சிவபக்தியும் ஆழ்வார்கள் விஷ்ணு பக்தியும், முருகப்பெருமானு எண்ணற்ற பக்திமான்கள், நக்கீரர் தொடங்கி குமர குருபரர், அருகர்நாதர், திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகள், வடலூர் ராமலிங்க சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், வண்ணச்சரப தண்டபாணி சுவாமிகள், இன்னும் எண்ணற்ற அடியார்கள் முருகப்பெருமானை வணங்கினார். ஆயலூர் முருகப்பெருமான தொட்டிக்கல சுப்பிரமணிய முனிவர் என்று பாடியிருக்கிறார். ஆயலூர் புராணமே இருக்கு, திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது ஆயலூர். எவ்வளோ எண்ணற்ற அடியார்கள் முருகனை போற்ற காரணம், கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக அடியார்களுக்கு, நல்ல அடியார்களுக்கு அருள் செய்கின்றவன் கண்ட கடவுள். இந்த பக்தி முருக பக்தி வரணும். பயிரில் இப்போ கூட இங்கே மாணவர்களாக நடக்க போகுது, அரசாங்கம் முருக மாணவர் சொல்லிட்டு இருக்காங்க. முருக பக்தி இன்னைக்கு நேற்று ஏற்பட்டலாம், அது கிருத்தயுகத்திலேருந்து இருக்குது. ராமாயணத்துக்கு முற்பட்டது முருக பக்தி, தெரிஞ்சுக்கோங்க.
தாடக வதத்தும் போது சொல்றார், இதெல்லாம் முருகன் நடந்து ஓடி விளையாடும் என்று விஸ்வாமித்தர் ராமனுக்கு முருகன் பெருமை சொல்றார். அதுல வால்மீகி பல துதி சொல்றார். இந்த ஸ்லோகத்தை எவன் படிக்கிறானோ அவனுக்கு முருகனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். பல ஸ்துதி சொல்லியிருக்கார் வால்மீகி. காகுஸ்தன் அப்படின்ற முருக பக்தி எங்கேயோ பாகிஸ்தான், நம்ம இப்ப பிரிஞ்சுட்டப்பா, பிரியாத பாகிஸ்தான்ல முருகப்பெருமான் பக்தி இருந்திருக்கு. அதுல இங்கிலீஷ்ல ஒருத்தர் ஏத்துக்காரு, வளையப்பேட்டை ரா கிருஷ்ணன் ஒருத்தர். அவர் இங்கிலீஷ்ல இந்த பின்லேடனை போட்டு தரலாம் பார்த்தீங்களா, அங்க முருகனுக்கு கோயில் இருந்து அதனுடைய அந்த ஆர்கியாலஜி, அந்த அங்க முருகன் இருந்துக்கு அடையாளம் எல்லாம் கொண்டு வந்து நம்ம டெல்லியில ஆர்கியாலஜில வச்சிருக்காங்க. எல்லா தேசத்திலையும் முருக பக்தி இருந்திருக்குது. நம்ம ஏதோ முருகன் தமிழ் கடவுள்லாம் கிடையாது, முருகன் எல்லாருக்கும் சொந்தமானவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு பிரிவினையே வரக்கூடாது. ஏன்னா வடமொழியில ஒரு சுப்பிரமணியம் மேலான கடவுள். கலியுகம் பிறக்க போகின்றது. ரிஷிகள்லாம் ஒன்றா நைமிசாரின்ற ரிஷி இடத்துல, அந்த பகுதியில ரிஷிகள்லாம் ஒன்றா கூடி பேசுறாங்க ஒரு அஜெண்டால. அடுத்து கலியுகத்தை பிறக்க போறது, கலியுகத்திலே நல்லவர்களை காக்கும் கடவுள் யார் அப்படி ரிஷிகள் கேட்கிறார். உடனே வியாசர் ஞான திருஷ்டில பார்த்தாராம். உடனே சொல்றான், ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் மதுலாம் கலிகல்மஷநாசினி. ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலிகல்மஷநாசினம். கலியுகத்திலே நல்லவர்களை காப்பாற்றுகின்ற கடவுளாக கந்த கடவுளே இருப்பார். இந்த தெரிஞ்ச என்னதான் திருச்செந்தூர்ல ஊமையார்ந்த பேச வைத்த முருகனை நம்ம குமரகுரு கந்தர் கலிவென்பா பாடினார் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படியே பாடிட்டார் இல்லையா? யாசர் சிந்தனை நினைக்கிறார். இவர் எடுத்த உடனே என்ன கொடுக்கிறார்? கந்தர் கலிவென்பா. கலியினுடைய தோஷங்களை போக்கக்கூடியவன் முருகப்பெருமான். நல்லா தெரிஞ்சுக்கணும். முருக வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. செவ்வாய்க்கிழமை பேசுறது ரொம்ப விசேஷம். நுழையவே முடியல, வெளியேன்னு ஆரோகரா சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப இந்த அடியார்களுக்கெல்லாம் யார் தலைவன்? முருகனே இருக்கிறான். இந்த வடமொழியில் தான் பக்தி பிரேமை என்று சொல்வார்கள். பிரேமை, அதனால்தான் பெண்கள் பிரேமா அப்படின்னு பேரு. கடவுளிடத்திலே பக்தியா இருக்கக்கூடியவன். அப்ப பக்தி மார்க்கத்துல என்ன ஒரு விசேஷம்னா, இறைவனை நாம் போய் வணங்காட்ட கூட நாமத்தினாலே வணங்கணும். அதுதான் ஒரு பெரிய கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் எல்லா சாமியும் பாடணும். சில பேர் ராதா கல்யாணம் தொடர்ந்தும் பாடுவாங்க. அதெல்லாம் நமக்கு சில பேருக்கு புரியாது. அது நம்ம இதுலேருந்து வந்தது. ஆனா நாம சங்கீர்த்தனம் தோன்றிய இடமே தமிழ்நாடு. நல்லா தெரிஞ்சுங்க. விட்டலாபுரம் என்ற இடத்துல தான் தோன்றுகிறது, திருநெல்வேலி மாவட்டம். அந்த விட்டலாபுரத்திலே தோன்றி ஒரு டிஸ்ட்ரிக்டா வருது. தஞ்சாவூர் ஜில்லா வந்த போது அவர் குமரியா இருக்கிறார். அங்க பன்றையபுரம் போகும்போது கிழவி. அதனால தான் அங்க அந்த அபங்கெல்லாம் வேற மாதிரி. தமிழ்நாட்டுல நாம சங்கீர்த்தனம் பாருங்க, இவங்க பாடுற ஒரு அந்த அழகே தனி. அங்க அபங்கம் அது தனியா இருக்கும். இன்னும் அங்க ரொம்ப வயசாயிடுது. நீங்க அந்த நாம சங்கீதத்தை பத்தி எழுதுறாங்க. தமிழ்நாட்டுல தூரம். அப்ப எல்லாத்துக்குமே தமிழ்நாடு முக்கிய காரணமாக இருக்கு. அதனால்தான் அன்னைக்கு சொன்னார், பக்தியால் யான் உனை பலகாலம் பற்றிய மா திருப்புகழ் பாடியே. பக்தியால் யான் உனை பலகாலம் பற்றிய மா திருப்புகழ். திருப்புகழ்னா என்னத்தம்? இறைவனுடைய பெருமை எவன் பேசுகிறானோ, இறைவனை பற்றி அதெல்லாம் திருப்புகழ். இந்த திருப்புகழ் என்ற வார்த்தையை சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பதியத்துல சொல்ற. எங்க மாசிராமணி ஈஸ்வரர் திருமுல்லவாய் அங்க சொல்ற. திருப்புகழ்ன்ற வார்த்தையை அவர் தான் முதல்ல யூஸ் பண்ற. கூடிய லயம் ஜதிப்பிழையாம கொடி உடமை அவள்கான ஆடி அழகா அருமறை பொருளே அங்கனா ஒன்று தெற்று தேடிய வானோசை திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பார். இந்த திருப்புகழ் சென்டென்ஸை சுந்தரமூர்த்தி நான் பதிவு பண்றேன். அப்புறம் ஆழ்வார் ஒருத்தர் பதிவு பண்றார் திருப்புகழ். அதுக்கப்புறம் தான் அருணகிரிநாதர் திருப்புகழ். சென்டென்ஸ் முதல்ல சுந்தரமூர்த்தி நான் என்ன சொல்றேன்? தேடிய வானோசை திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயற்கடையாய்
பாசுபதா பரந்துடரே. அத அந்த திருப்புகழ் அந்த வார்த்தையை ரொம்ப பெருமைப்பட்டவர் அருணகிரிநாதர். அதனால்தான் சுவாமிகள் எல்லாராலும் திருப்புகழ் படிக்க முடியாது இல்லையா. கடினமான பதம் சந்தத்தமிழ், வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்துதான் திருப்புகழ். அதனால்தான் பாம்பன் சுவாமிகள் ரொம்ப எளிமையா போய் முருகனுடைய அடியார்கள் முருகனை எளிமையாக அடைவதற்கே போடப்பட்டது இந்த குமாரஸ்தவம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 44 நாமாவளி ரொம்ப ஈஸி. எல்லாமே இப்ப வடமொழி தான். அவங்களுக்கு எல்லாம் பேதமே கிடையாது. தகராலகசே தமிழ். அவரு சாம்பன் சுவாமி தமிழ் ரொம்ப பல்லுகள்லாம் தெரிச்சு போயிடும். படிச்சு பாருங்க. அருணகிரிநாத கூட படிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா பாம்பன் சுவாமியில் அவ்வளவு டஃப். ரொம்ப எளிமையானது இந்த குமாரஸ்தவம் மட்டும். நான் இந்த சபையில பேச ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் தான் அந்த புஸ்தகத்தை எழுதி அதையும் சொல்லு. 2015 வரேன். அந்த கொரோனா பொருள் எழுதி வெளியிட்டு ஒன்றும் வேலை இல்லைல்ல, உட்காந்து எழுதி. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சேன். ஐயா சரி பேசுங்க சரவணன். இன்னைக்கு ரொம்ப நாளா பேசுறாரு. இந்த சபையில விட்டு வேற எந்த சபையில் பேச இல்லையா. முருகன் கூட்டத்தில் பேசுறான். நீங்க வருவீங்க, உங்களுக்கு தெரியும். சில முருகன் இடத்துல தான் முருகன் பெருமை பேசும். அதனால அவர் சொல்றார் சுவாமிகள், அதைத்தான் நாம சங்கீர்த்தனம் என்று சொல்கிறார். இறைவனுடைய திருநாமம். ஆழ்வார் சொல்ற, நம்மாழ்வார், உண்ணும் சோறும் பருகை நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே. சாப்பிட சாப்பாடு, உண்ணும் சோறு. அவ்வளவு தமிழ் பத்திங்களா? நம்ம சாதம்னு சொல்றான், சோறு சொல்றேன். உண்ணும் சோறு பருகை நீர். வைஷ்ணவத்துல தூய தமிழ். பாயசம் நாம சொல்லுவான், அவன் பாயசம் சொல்ல மாட்டான். தெரிஞ்சுங்களா? எந்த அழகார திருக்கண் நமது கொண்டு வா, நம்ம பாயசம் அப்படின்னு சொல்லுவோம். பாயசம் என்பது வடமொழி சொல். கறியை சொல்ல கரமது கொண்டு வா, சாற்றுமது கொண்டு வானா ரசம் கொண்டு வா. சாப்பாட்டுல கூட தமிழை வளர்த்தவர்கள் வைணவர்கள் தெரிஞ்சுக்கணும். யார் யார தமிழ் வளர்த்த பாருங்க என்ன பக்தி பிரமை. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமானே. எல்லாத்தையும் கண்ணனுடைய புகழப்படுற. இத பார்த்தா பாரதி அடிச்சான், காக்கை சிறகனிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நஞ்சலால், பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசையா, தீக்குள் விரல வைத்தான் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன், நெருப்புல வச்ச கையை சுட்டா கூட கண்ணன்னா இருக்குதுன்றான். அப்ப எவ்வளவு அந்த கண்ணுடைய பெருமை பாதுகாப்பாங்க. ஏன்னா கலிகாலத்துல எவ்வளவு திருப்ப படியுமோ படியுங்க. நாம சங்கீர்த்தனம் அவங்க பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம், அது அவங்களுடையது. நாம தமிழ்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணும், தப்பு கிடையாது. வியாபாரத்துல பண்ண கண்டிப்பா பலன் உண்டு. எதுவுமே நீங்க நம்பிக்கை ஃபெய்த் தான் காரணம். அதனால்தான் இந்த நாமாவளினாலே அர்ச்சனை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை முருகனை அலங்காரம் பண்ணி அரைப்போட அரைச்சிட்டு தேன் தனிமாக கிடைச்சா நேவேத்தியம் பண்ணி ஒரு 4 பேருக்கு கொடுக்குறாங்க. தேனும் தனிமாவும் தினசரியிலே அர்ச்சனை செய்வர் இருக்கிறார்கள் இந்த நாமாவளி நாள். அப்போ முருகன் நாமா என்றது இது மாதிரி அர்ச்சனை சொல்லலாம். சிவனுக்கு என்ன சொல்லலாம்? சம்போ மகாதேவ தேவா, அவனுக்கு நாமா இருக்கு. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. அந்த ஹரஹரன் சப்தம் ஒழிச்சுட்டே இருக்கணும்ன்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். எதையும் சொல்றாரு, அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறிதோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து. அவர் போகும்போது என்னடா சப்தம்னா மகாதேவ அரஹர என்று சொன்னா அற ஆகம ஒளின்னா அந்த அப்படியே அந்த சிவானுபூதியா அரகர மகாதேவா என்று சொல்றான். ஆகமங்கள்னாலே கொண்டாடப்படுகிறார்னா பகவானுடைய
நாமா முக்கியம். பாட முடியாதவங்க நாமா எழுதலாம். முருகா முருகான்னு நோட் போட்டு எழுதலாம். நம்ம இஷ்டம் தான் எல்லாம். ஸ்ரீராம்ஜம் எழுதுறாங்க பாருங்க. அது மாதிரி எங்க ஏரியாவில் ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க் பேர் என்ன தெரியுமா? ராமநாம வங்கி. ஆமா, என்ன ஒருத்தர் கேட்டாரு, சார் அந்த பேங்க் எத்தனை மணி என்ன பணம் போடணும்னு. ஏன் அது எழுதுற பேங்க்ல எங்க ஏரியாவில் இருக்க. ஒரு நாளைக்கு வந்து பாருங்க, இவ்வளோ பெரிய இடம் சுற்றி எவ்வளோ யார் யார் நாமனா கொண்டு பண்டல் கண்டி பண்ணி ராமர் சிலை வச்சு சுத்தி சுத்தி வருவாங்க. இந்தியா முழுக்க அது சுற்றுப்பயணம் செய்து வந்திருக்கு. ஒரு ஊர்ல ட்ரெயின்ல வர இருப்பார்கள், எல்லாம் அவரே செஞ்சு ஆயிடுச்சு. ராம நாமம் அது ஒரு ஈடுபாடு பாருங்க. அது மாதிரி நமக்கு முருக பக்தி வரணும், திருப்புகழ் பாடணும். ஒண்ணுமே இல்லாத குமாரஸ்தவத்தை சொல்லிட்டே இருக்கலாமே, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம் இல்லாத குமாரஸ்தவம். அம்மன் சுவாமிகள்ல மிக உயர்வானது பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு போக முருகனை சீக்கிரம் அடையக்கூடியது இந்த குமாரஸ்தவம் தான் நான் சொல்லுவேன். அதனால்தான் அரோஹரா என்று சிவனை சொல்கிறார்கள். அதனால்தான் தமிழுக்கு ஒரு பெயரி உயர்வு. தமிழ் பாடப்பட்ட பாடலுக்கெல்லாம் தெய்வ தமிழ் என்று. என்ன தமிழ்? தெய்வ தமிழ். ஏதோ சாதாரண எங்க நினைச்சிருவாங்க. வடமொழிக்கு என்ன தராசில் வச்சா ரெண்டும் சரிசமமா இருக்கும். இன்னும் தமிழ் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூன் முனிவரும் புகழ்ந்த மொழி தமிழ் மொழி. எப்படி? வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூன் முனிவரும். சமஸ்கிருதம் இருக்குல்லே, அவங்களே இதை புகழ்ந்திருக்கிறான். வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூன் முனிவரும் புகழ்ந்த மொழி தமிழ் மொழி. ஏன் அப்படின்னா இறைவனோடு தொடர்பு கொண்டு பேசப்பட்ட மொழி. அப்ப இந்த பக்தி எப்படி இருக்கணும்? கண்ணப்ப நாயனார் மாதிரி பக்தி பண்ணணும், 63 நாயனார் மாதிரி பக்தி பண்ணணும், 12 ஆழ்வார்கள் மாதிரி பக்தி பண்ணணும், பின்னாலே வந்து அருணகிரிநாதர் மாதிரி பக்தி பண்ணணும், பாம்பன் சுவாமிகள் மாதிரி பக்தி பண்ணணும், வள்ளலார் மாதிரி பக்தி பண்ணணும், வண்ணச்சர்பல் தண்டபாணி சுவாமிகள் மாதிரி பக்தி பண்ணணும். எண்ணற்ற முருகனடியார்கள் வந்திருக்கிறார், அந்த மாதிரி பக்தி பண்ணணும். அதனால்தான் இவ்வளவு லிஸ்ட் சொல்றாரு. இருக்குது. ஓம் பக்த பதயே நமோ நம. கண்ணப்ப நாயனார் ஏதாவது படிச்சாரா? வேடு குலத்திலே பாருங்க, சபரி மிகச்சிறந்த பக்தி, எல்லாம் தெரிஞ்சுக்கோ. முகன் மிகச்சிறந்த பக்தன், வள்ளிநாச்சார் மிகச்சிறந்த பக்தி, தவமிருந்து முருகனை அடைந்தவர். கண்ணப்ப நாயனார் வேடு குலத்திலே இந்த 4 பேரை உதாரணமா சொல்லலாம். எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கண்ணப்ப நாயனாருடைய பக்தி மாறி எனக்கு பக்தி இல்லைன்னு சொன்னவர் ஆதிசங்கரர். சிவானந்தரையில 63ஆம் ஸ்லோகத்தை சொல்றார் பாருங்க. 63 நாயன்மார்களே மிகச்சிறந்த நாயனார் கண்ணப்ப நாயனார், காலத்தால் முற்பட்டு. ஆதிசங்கரே பாராட்டுறார் அவருடைய பக்தி எப்பேற்பட்டது. மார்காவர்த்தித பாதுகா பசுபதே அங்கஸ்ய கூச்சாயதே கண்டூஷாம் புனிசேஷனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சின் பக்ஷித மாம்சேஷகபலம் நவ்ய உபஹாராயதே பக்தி கிம் நகரோத்யகோ வனச்சரா பக்தாவதம் சாயதே. அர்த்தம் சொல்லிரு. அர்த்தம் சொல்லத்தான் நீங்க ஏதோ சொல்லிட்டாரு. ஒண்ணுக்கு அர்த்தம் சொல்லு, அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும், அதுதான் உயர்வான. மார்காவர்த்தித, மார்க்கம்னா வழி. என்ன பண்றான், அந்த வேட்டையாடுறது ஓடிண்டே வரான், பார்த்தா குடும்பத்தவர் இருக்கார். பார்த்த உடனே இவனுக்கு ஈர்க்கிறதான். சுவாமி ஈர்க்கிறார், அவனுக்கு அது தெரியல, ஏதோ நம்மளை பண்றதே சொல்லி பார்த்தா அப்புறம் என்னென்னவோ பண்றான், பக்தி பண்றான். எப்படி அவன் அந்த சிவகோசிரா வந்து பூஜை பண்ணிட்டு போயிடறான். இவன் அதெல்லாம் கலைக்கிறான். எப்படி கலைக்கிறான்? மார்காவர்த்தித பாதுகா, இந்த வழி நடந்த செய்த தெருப்பு. அதனாலே சிவங்களுக்கு மேல காலை வச்சான். 2 காலை வச்சும் போது இப்படி இருக்கும். அது கும்பாபிஷேகத்துக்கு கலசத்துல கூர்ச்சம் வைக்கிறாங்க தெரியுங்களா, அது மாதிரி கூர்ச்சம் போல் ஆயிற்று. மார்காவர்த்தித பாதுகா. பசுபதி யாரு? பசுபதியாக இருக்கின்ற சிறைவன் சிரசின் மீதே வைத்தான். அது அபிஷேகம் செய்வதற்கு முன்னாடும் கூச்சம் போல ஆயிற்று.
அவங்க தையில ஏதாவது பாத்திரம் இருக்கா? ஒன்றும் இல்லை, வாய் தான் பாத்திரம். கீழே பொன்மீராத்துக்கு போனா வாய் நிறையா தான் போடா அவனுக்கு பாத்திரம். அந்த உமிழ்நூரோட ஒப்பளித்தான். சொல்றார், மார்காவத்தித பாதுகா பசுபத அங்கச்ச கூர்ச்சாயத்தே. கூர்ச்சம் வச்சா அபிஷேகம் பண்ணல. கண்டூஷாம் புனிசேஷனம், வாய்னாலே கொப்பளித்த அந்த தண்ணீரை உமிழ்ந்தான. கண்டூஷாம் நேஷன்னா கொப்பளித்தல், நினைத்தல். அது எப்படா அந்த பரமேஸ்வரன் நினைச்சாரா? ஆகாகா இவன் உமிழ்நீர் கங்கை விட புனிதமாக, அது எச்சிலுக்கு உமிழ்நீர் கங்கைக்கு புனிதமாக பரமேஸ்வரன் ஏற்றுக்கொண்டான். கண்டூஷாம் புனிசேஷனம். அபிஷேகம் யாருக்கு பண்ணா? புரரிபோ திவ்யாபிஷேகாயதே. திரிபுர சம்ஹார சுமன்ன அந்த சிவபெருமானுக்கு இவன் பண்ண அந்த எச்சில் உமிழ்நீர் கங்கை போல் ஆயிடுச்சு. சரி, அடுத்து பூவெல்லாம் வச்சுட்டான். அடுத்து சுவாமி நேவேத்தியம் பண்ணுமே, அவனுக்கிட்டே தெரியும். பூவனா ஒரு பன்றி அடித்தான், இது நல்லா கட் பண்ணான், பிரெட்டு மாதிரி ஸ்லைஸ் பண்ணான், நெருப்பை மூட்டினான், உச்சியெல்லாம் சொருகினான், அதில் தோச்சி எடுக்கிறான். இந்த நெருப்புல ஒன்று தோச்சி எடுக்கிறான். கண்டூஷாம் புனிசேஷனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயத்தே கிஞ்சின் பக்ஷித மாம்சகபலம். அந்த இறைச்சியை என்ன பண்றான் அவன் பாருங்க, எவ்வளோ எது நன்றாக வெந்திருக்கிறோ அதை சுவாமிக்கு நைவேத்தியம். கோயிலுக்கு போகும்போது இடசு தேங்காய் அட்டுன்னு போகணும். சில பேர் நினைச்சுப்பா ஏதோ ஐயருக்குதான, ஐயருக்கு சுவாமிக்கு நாம செய்யும். சுவாமிக்கு உயர்வானதான். நம்மளை இவ்வளவு உயர்வா வச்சிருக்காரு இல்லையா? இவ்வளவு உயர உட்காந்து பேச வைக்கிறாருன்னா சுவாமியினுடைய கருணை. சுவாமிக்கு உயர்வானதா நைவேத்தியம் பண்ணணும். அவன் என்ன பண்ணான்? நல்ல வெந்த பகுதியா எடுத்து சுவாமிக்கு எடுத்து வச்சானா, வேகாதெல்லாம் தள்ளிட்டான். இந்த பக்தி பிரேம். கண்டூஷாம் புனிசேஷனம் புரர திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம். கொஞ்சம் கடித்து பார்த்த, கிஞ்சித்னா கொஞ்சம். அப்ப ஆதிசங்கர சொல்றார், ஆஹோ ஆஹாஹா, இப்பேற்பட்ட பக்தியை நான் பார்த்தலே. கிஞ்சின் பக்ஷித மாம்ச சேஷ கபலம் நவ்ய உபகாராயதே பக்திகி கிம் நகரோத். அகோ, வனச்சர காட்டில் விழுந்த வேடனானவனுக்கு இவ்வளோ பக்தி சிரேஷ்டம் வந்திருக்குதே நின்று அகோ என்று ஆச்சரியப்பட்டார் ஆதிசங்கர் 63ஆம் ஸ்லோகத்துல சிவானந்தகரியில. அப்ப கண்ணப்பனாவோட பக்தி எப்பேற்பட்டது, அத மாதிரி பக்தி பண்ணணும். ஓம் பக்த பதயே நமோ நம. அதுதான் அவ்வளவு விளக்கம் சொல்லு. கண்ணப்பனால 6 நாள்ல முக்தி. அதுல நமக்கு தமிழ்நாட்டுல பாருங்க, பக்திக்கு ஏற்ற மாதம் மார்கழி மாசம். எங்க பார்த்தாலும் இசை விழா நடக்கும், நாம சங்கீர்த்தனமா. பகவானுடைய பெருமையை, கல்யாண குணங்களை பேசுகின்ற மாதம் மார்கழி மாசம். திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பேசுறாங்க. அது மாதிரி முருகப்பெருமானுக்கும் பக்தி மார்க்கம் இருக்கு. ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம், தை மாசம், பங்குனி மாதம் போன்ற இந்த 4 மாதங்களிலே முருகப்பெருமானுடைய பெருமை பேசப்படுகின்றது. ஐப்பசி மாசம் வந்துட்டா 6 நாள் மகா ஸ்கந்த சஷ்டி வருது. கார்த்திகை மாசம் கேட்கவே வேண்டாம், திரு அண்ணாமலையார் தீபம் கிருத்திகை வருது. அது மாதிரி தை மாசம் தைப்பூசம், பங்குனி உத்திரம், இதெல்லாம் எதுக்கு வச்சுக்காங்க? முருகனை பாடுறதுக்கு. காவடி சிந்து பாடணும், திருப்புகழ் பாடணும், குமாரஸ்தவம் பாடணும். எதெல்லாம் நாம நமக்கு தெரியுமோ அதை அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க பார்க்க வேண்டாம். நமக்கு என்ன தெரியுதோ அந்த ராகத்தை பாடு. எல்லாத்தையும் பக்தி தான் அங்க முக்கியம். அதைத்தான் சுவாமி ஏற்றுக்கிறார். அப்போ ஐப்பசி கந்த சஷ்டி விரதம், கார்த்திகை தீப விரதம், தைப்பூச விரதம், பங்குனி உத்திர விரதம் போன்ற விரதங்கள் முருகன் அடியார்களாலே மிகச் சிறப்பாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்றன. அதனாலே முருக பக்தி மிகச்சிறந்து. ஓம் பக்த பதயே நமோ நமஹ. இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் தொண்டு செய்வதும் பக்தி மார்க்கம். ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்றார், நீங்க போயிருக்கீங்களா? அந்த ஸ்ரீநகர்ல இருக்கு கோயில், அவரு இயற்பெயர் சுப்பிரமணியம். அவரு சிவபெருமா. அவர் சொல்றார், தன்னுடைய அருமையா பாடியிருக்கார், எல்லா சுவாமியும் பாடிக்கிறார். அது சிவனை சொல்லும் போது சொல்றார், சிவபெருமானுக்கு
தொண்டு செய்யா வேடில் ஜென்மம் எடுத்தது வீணே. சிவபெருமானுக்கு தொண்டு செய்யா வேடில் ஜென்மம் எடுத்தது வீணே. அதான் பக்தியை 4 நிலையில் காட்டியவர்கள் சைவர்கள். முதலே சொன்ன பாருங்க, இங்கேயும் சொன்ன. சரியிலே பக்தி பண்ணவர் திருநாவுக்கரசவர், கிரியிலே பக்தி பண்ணவர் சரியிலே பக்தி பண்ணவர் திருநாவுக்கரசர், கிரியிலே பக்தி பண்ணவர் திருஞான சம்பந்தர், யோகத்திலே பக்தி பண்ணியவர் சுந்தரர், ஞானத்திலே பக்தி பண்ணவர் மாணிக்கவாசகர். சரியை கிரியை யோகம் ஞானம். அதான் பக்தி பண்ணினாலே பதற்றமே இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. பாரதி சொல்றான், பக்தி உடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து உழைக்கும் தன்மை போல மெல்ல செய்து. ஒரு விதை போட்டா எப்படி அப்படியே வந்து முளைக்குது பாருங்க, அது மாதிரி பக்தி. இது நடும்போது ஏதாவது ஆர்ப்பாட்டம் இருக்கா? தண்ணி ஊத்துட்டு 4 நாள் கழிச்சு பார்த்தா அப்படியே இந்த முளை வருது பாருங்க, அது மாதிரி. அதான் பக்தி செய்த பக்தி உடையார் காரியத்தில் பதறார். எல்லாம் இந்த பக்திக்கு மட்டும் இல்லை, இறை பக்தியும் இல்லை, எல்லா பக்திக்கும், மாத்திரு பக்தி, பித்ரு பக்தி, ஆச்சார பக்தி, தெய்வ பக்தி. நம்ம ஒரு முதலாட்ட வேலை செய்யறதுனா கூட பக்தி விசுவாசமா செஞ்சாதான் நல்லா இருக்கும். அந்த பக்தின்றது இதுக்கு இறை பக்தி மட்டும் இல்லை, அந்த சின்சியாரிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கணும், அதுக்கு பேர் பக்தி. வடமொழியிலே சிராத்தம் என்று சொல்லுங்க. சிராத்தம்னா நம்ம பெரியோர்களுக்கு சிரத்தைன்னு, எங்க சிரத்தை இருக்கோ அங்க பக்தி. சொல்றா பாருங்க, பக்தி சிரத்தையோட இருக்காரு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பக்தி சிரத்தையான. எதுக்கு சொல்றாங்க? அது மாதிரி இருக்கும். ஏன் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை நடைமுறைக்கு நம்மை உயர்த்துகின்ற பொருளாக பக்தி என்ற கருவியே பெருமையாக இருக்கு. சுவாமிகள் சொல்றார், எல்லா விஷயத்தையும் பக்தி பூர்வமா அர்ப்பணி. இந்த வேலை தான் அந்த வேலை தான், இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்தா அதுல பலன் இருக்க. கடமை செய் பலனை எதிர்பார்த்தே சொன்னா கண்ணன் கீதாச்சாரியன், பலன் இல்லைன்னு சொல்ல. நல்ல ஞாபகம், பலன் உண்டு. எப்போது கொடுக்கணும் அப்ப கொடுத்துருவான். ஒரு பெரிய காரியத்தை நம்ம நடத்தணும், அப்ப வந்து சுவாமிகள் கொண்டாந்து நம்ம கொடுத்துருவோம். அதனால கடமை செய் பலனை எதிர்பார்த்தா பலன் இல்லைன்னு சொல்ல. உடனே எதிர்பார்க்காது, செஞ்சுட்டே வா, அந்த கடமை பலனை உனக்கு தானாக குட்டி கொடுக்கும். கர்மண்யேவ மாபலேஷு அதிகாரி, அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை ஒழுங்காக செய். அப்ப பக்தி பூர்வமாக செய்தால் சுவாமிகள் சொல்றார், மனிதனுக்கு மன அழுத்தம் வராது. எல்லா மன அழுத்தத்துக்கு எவ்வளவு மாத்திரை சாப்பிட்றாங்க, ஏன் தூக்கம் வரல? மன அழுத்தம் இருக்குது, அதுக்கு மாத்திரை போடணும், டாக்டருக்கு அப்பப்போ செக்அப் பண்ணும். அதனால தான் நமக்கு படுக்கும்போது காஞ்சி பெரியவர் சொல்றார், நிறைய அம்பாள் பேரை சொல்லிட்டு படுக்கும், நிறையா சொல்றாரு. அது மாதிரி ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய மங்களம் 12 தடவை, ரொம்ப ஈஸி. காலையில இதுக்கு ஒன்றும் மடி ஆச்சாரம், காலையில எழுந்திருக்கும் போது ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா, எவ்வளவு ஈஸி பாருங்க. எழுந்திருக்கும் போதே பக்தி பண்ணணும். அதுதான் பாம்பன் சுவாமி சொன்னார், எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன், முருகா உடை தொழுதே உருகி உருகி அழும் போதும் வேலும் மயிலும் என்பேன். அவர் சடலம்னு போட்டார், அவருக்கு தகும், நம்ம அப்படி முடியுமா? அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே. வாழ்க்கை நடைமுறைக்கு மிகச்சிறந்த சாதனம் பக்தி. அதை மனப்பூர்வமாக உழப்புறா செய்தால் மனமழுத்தம் இருக்காது. பக்தியால் உடல்நலமும் உள்ளமும் காக்கப்படுகின்றன. அதனால்தான் நாரதர் 9 பக்தி சொல்றார், நவவித பக்தி. இப்ப பக்தி நெறியே தூய நெறி, பக்தி நெறியே ஞான நெறி. இதுல திருவரங்கத்திற்குல பாம்பல் அது மாதிரி சொல்றார் பாம்பன் சுவாமி திருவரங்கத்திற்குல, பக்தி மிகுமாயிற் பற்றொன்றும் இங்கும் இல்லை, பக்தி மிகுமாயிற் பற்றொன்றும் இங்கும் இல்லை,
பக்தி மிகுமாயிற் பண்ணறிய யோகம் இதுவே பக்தி மிகு மேற்பதி முருகன் ஞானமெய்தும் பக்தி மிகு மேற்பரம சுகமுக்தி எய்தும் சித்தமே இத்தை தெளி. எவ்வளவு சொல்ற பாருங்க. பக்தி மிகுமாயிற் பற்றொன்றும் இங்கும் இல்லை. இந்த பந்த பாசத்திலே நாம மாட்டிக்க வேண்டாம். அது பாட்டுக்கும் ஃபேமிலிலாம் நடக்கும். ஃபேமிலி விட்டுருன்னு சொல்ல, இந்த பக்தி பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா எல்லாம் சுவாமி சரிப்படுத்திடுவார். அது புரிஞ்சுக்கணும் அர்த்தத்தை. பக்தி மிகுமாயின் பற்றொன்றும் இல்லை. பொருளாசை முதல்ல விட்டுடும். பக்தி மிகுமாயிர் பண்ணறிய யோகம். பக்தி பண்ண ஆரம்பிச்சா அதுவே மிகப்பெரிய யோகம். நீ அங்க போய் யோகாசனம் போயிடும், அது உடலுக்கு. ஆனா உள்ளத்துக்கு யோகம் எப்படின்னா அதான் சுந்தர யோக நெறின்ற உள்ளம். இந்த உள்ளத்துல ஒரு பூரிப்பு இருக்குன்னா அந்த பக்தி நெறியாக யோகத்தை பிடிக்கும். பக்தி மிகு மேற்பதி முருகன். முருகன் மேல எவ்வளவு பக்தி பண்றோளோ அந்த அளவுக்கு ஞானத்தை உண்டாக்குவான். அதனாலதான் ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகுகோடி. பக்தி மிகு மேற் பரம சுக முக்தி எய்தும். பக்தி வந்துருத்தா நமக்கு முக்தி நிலை வந்துரும். பாரதி சொல்றான், முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி முக்தி நிலையின் முடிவே சக்தி சொல்றான். முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி முக்தி நிலையின் முடிவே சக்தி. அப்ப அம்பாளை சொல்லும் போதுதான் நம்ம முக்தி எப்படிக்கன்னா அம்பாளை பிடிச்சா கிடைக்கும். முக்தி நிலை எப்படி கிடைக்கும்? முக்தி நிலையின் முடிவே சக்தி. அதனால சித்தமே இதை நன்றாக தெளிந்து கொள். அதுதான் அவையா சொல்ற, சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. ஐயா இன்னும் ஒரு லைன் போலாமா? சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. அப்ப எந்த நிலையில் பக்தி செய்தாலும் பக்தி செய்யும் முருகன் அடியார்களுக்கு ஆறுமுகப் பெருமானே தலைவனாக இருக்கிறான் என்பதைத்தான் ஓம் பக்த பதயே நமோ நமஹா. அடுத்து 36 நாமாவளி போறோம். ஓம் முக்த பதயே நம். பக்தி வந்துருத்தா முக்தி வந்து சென்டென்ஸ் எப்படி போடுறாரு பாருங்க. பக்தி வந்துருத்தா முக்தி வந்துடும். ஓம் முக்த பதயே நமோ நமஹா. கொஞ்சம் டப்பான வேலைதான். நம்ம எல்லாம் லௌகீகத்துல இருக்கோம். பந்த பாசங்கள்லாம் அவளை விட்டுட்டு உடனே போக முடியாது. அந்த கடமையெல்லாம் செஞ்சுட்டு போகணும். என்னென்ன கடமை இருக்கெல்லாம் செஞ்சு. அப்ப பந்த பாசங்கள் விடுபட்டவர்களே ஜீவன் முக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கண்ணதாசன் அழகா சொல்வான், பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கல். ஆர்டர் தொடரில் பாடுவான். அதுக்கு அட்டடி நம்ம பாட வேண்டும். படாப்பட்ட அப்படின்றவர். பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கல். இந்த பாசம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, குளத்துல 2 நாள் யூஸ் பண்ணாம குளம் துத்து வச்சுக்குவான். படிக்கட்டுல பூரா பாசியா இருக்கும். பார்த்து இறங்குன்னுவான். வழுக்கி விட்டா மண்டை போயிடும். அது மாதிரித்தான் இந்த பாசம். பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெரும் கவலை. அப்ப இந்த முக்தர்களுக்கு, ஜீவன் முக்தர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறேன், போற்றுகிறேன், நமஸ்கரி. இதுதான் பாரதி சொல்றான், முக்தி நிலையின் முடிவே சக்தி. அருகுநாதன் சொல்றார், தகமை சிவஞான முத்தே பரகதியும் நீ கொடுத்துதவி புரிய வேணும் நெய்த வடிவேலா. தகமை சிவஞான முக்தி. சிவஞான முக்தினா முருகன் வந்துட்டாரு. முருகன் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லை, தெரிஞ்சுக்கணும். அதுதான் அபேத பத்தி நான் அடிக்கடி அந்த சென்டென்ஸ் சொல்லுவேன். அதிலிருந்து தோன்றியவன் அவன் வேறு இவன் வேறு, ரெண்டும் ஒண்ணுதான். தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவே. சிவனார் பரம்புள்ளிர் ஆரம்பம் உபதேசம் பண்ணார்ல சுவாமி. அப்ப முக்தி நிலை அடைவதற்கு சுவாமி சொல்றார், ஆத்மாவானது பந்த பாசங்களிலிருந்து விடுபட வேண்டும். பாசம்னா என்ன? யான் எனது என்னும் மற்றும் அகப்பற்று புறப்பு. 2 யான் எனது, அகப்பற்று புறப்பு. சட்டப்பரது இந்த இதுல வருது,
ஸ்ரீமத் பாகவத்தில் ஜடபரதன் ஒரு மகரிஷி இருந்தார், மிகப்பெரிய ஞானி அவர். அந்த ஆசிரமத்துல எல்லாம் மான்லாம் இருக்கு. எல்லா ஆசிரமத்துக்கு ரமணாசுரம் போனா பாருங்க மான் எல்லாமே ஆசிரமம்னா அப்படித்தான் இருக்கு. மயில் ரமணர் இருக்கும்போது 4 திசையிலேருந்து 4 மயில் கூவிதாக சொல்லுவாங்க. அது மாதிரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முக்தி அடையும் போது எங்க பார்த்தாலும் மயில் கூவியது என்று சொல்வார். இதெல்லாம் முருக பக்தருக்கு அடையாளம். எல்லாம் தெரிஞ்சு ரமண பகவான் வேறல்ல முருகன் வேறு என்று சொல்றாங்க. அவர் பார்க்க வந்த சொல்றார். அவர் பார்க்க வரும்போது ரமணரை பார்க்கும்போது ஸ்கந்தாசிரமத்துல காவிய கண்ட கணக்கு நிறைய படிச்சவர். அவர் ரமணர் முதல்ல பார்க்கும் பேசாம போயிட்டார். 2வது பார்க்கிறாரா, பகவான் நெற்றிக்கண்ல இருந்து 6 தீப்பொறிகள் போயிட்டு வந்துதான். ஆகா, இவனே சுப்பிரமணிய கடவுள் அவர் சொல்றார். காவிய கண்ட கணக்கு நான் சொல்லலை, அவர் சொல்றாருன்னா அவதாரம். அதைத்தான் பகவான் செய்யும் போது மயில்கள் கட்டினேன், பசுமன் முத்துராலிங்க தேவர் போது அது மாதிரி கூவினேன். முருக பக்தருக்கே உண்டான ஒரு பெரிய ஸ்ரேயஸ். அந்த கதைக்கு வந்துடுற அந்த ஜடபரத மிகப்பெரிய ஞானி. அவருக்கு அந்த உயிர் தருவு போகின்ற நேரம் ஒரு பகவானை சிந்தனை பண்ணலாமோனா எவ்வளோ ஞானி பகவானை சிந்தனை பண்ண. அந்த மானை வளர்த்தாரு பாருங்க, இந்த மானை நினைச்சிட்டார் உயிர் போயிடுச்சு. ஜடபரதர் இடமா இருக்கக்கூடியவர் அந்த மானை நினைத்து உயிரிட்டதால் அடுத்த பிறகு மானாக வந்தார். ஆனா அந்த ஜடபரதற்கு உண்டான ஞானம் அந்த மானுக்கு இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குதான் நாம உயிரிடும் போது ராமா கிருஷ்ணா கோவிந்தா மகாதேவா அந்த காதலையா அது போய் ஒழிச்சு இவன் மறுபடியும் பிறப்பெடுக்காம இருக்கும். அந்த வேலையைத்தான் காசியில சிவபெருமான் செய்யற. காசியில முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி, திருவாரூர் பிறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தா முக்தி, காசியில் இறக்க முக்தி. ஒரு உயிர் போகும்போது அந்த உயிரின் காதிலே எம்பெருமான் மகாதேவன் பரமேஸ்வரன் காசி விஸ்வநாதன் ராம சப்தத்தை சொல்லி முக்தி அளிக்கிறார். நல்லா தெரிஞ்சு. அது மாதிரி விருத்தாச்சலத்தில் எந்த உயிர் போகிறதோ அம்பாளானவள் அந்த உயிரை கிடத்தி பஞ்சாட்சரத்தை சொல்லி முக்தி விடுகிறாள். காட்சி விட அதிக விஷமானது விருத்த காசி. நம்ம தெரிஞ்சுக்கணும், சொல்லணும். எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. வடநாட்டுக்கு என்ன நிலை இருக்கு அதுக்கு ஈக்குவலான சமன் தமிழ்நாட்டில் அவ்வளவு இருக்கு. அப்ப அடுத்த பிறகு மானாக பிறந்தார். அப்ப முக்திக்கு தடையாச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்றார், பந்த பாசம். அதுதான் சொன்ன பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெரும். ஒரு பரமஞானி ஜடபரதன். அவருக்கே அந்த நிலைவுனா அப்ப நமக்கு எத்தனை பேருக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இந்த முருகன் நாமா சொல்றோமோ எந்த நாமா சொல்றோமோ தெரியாது. அந்த பக்குவத்தை சுவாமி தான் கொடுக்கணும். அவன் தான் நம்மளை சொல்ல வைக்கணும். மனசுல அவன் அந்த நேரத்துல வந்து நிக்கணும் நமக்கு. அதைத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் சுவாமி. அப்ப முக்திக்கு தடையாயிருப்பது ஆணவம் கண்மமாய். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். சைவ சித்தாந்தத்தை தான் சொல்லுவார். எல்லா விஷயம் சொல்றோம். பகவானே சொல்றார், அருணாச்சல முதல் பாட்டிலே சொல்றார், அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறு இருப்ப. அப்பா அகங்காரம் பெரிய மரமா இருக்கே, அதை நீ புடுங்கி போட்டுற. அருணாச்சலம் அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறு இருப்பாய் அருணாச்சலம். ஒரு 5 நிமிஷம். ஆகையினாலே இந்த 3 மலங்கள் நம்மை கட்டுப்படுவதால் நாம் பத்த பாசனையில் சிக்கிக் கொள்ளுகிறோம். அப்ப முக்தினா என்ன? சாலோகம், சாமீபம், சாருஜம், சாரூபம், சாரூபம், சாட்சியம் என 4. இவற்றுள் முதற்கூறிய 3ம் பதமுக்தி, மற்றது உண்மை. சாலோகன்னா அந்த உலகத்தை அடைந்து நித்திய சுகம் அனுபவம். சாமீபனா இறைவனுக்கு அருகிலிருந்து சேவித்து. சாரூபம் என்றால் அவன் உருவத்தை அடைந்து ஆனவன் எப்பொழுதுமே பகவானுடைய அந்த அலங்காரத்தை பார்த்துட்டே இருக்கு. ஏசாதி பாதம் பாதாதி கேசம். ஆதிசங்கர வர்ணித்தார் பாருங்க, அம்பாளை சொந்தது இல்லை. அது மாதிரி அந்த உருவத்தை நினைவு. சாயுஜம்னா இறைவனோட கலத்தல், கலவாமலும் பரமானந்தம் அளித்தலும். இவற்றிலே 4 முறையாத்தான் சொல்றார். சரியை, கிரியை, யோகம் என்ற 4 நிறையிலே. அப்ப திருப்புகலூர்ல இறைவனோடு 2 கலந்தவர் திருநாவுக்கரசர். ஆச்சார்புரம் என்ற ஊர் நல்லூர் பெருமணம். வர 23ஆம் தேதி அங்க கும்பாபிஷேகம் நடக்கும் போது நினைக்கிறேன். அங்க எல்லா அடியார்களுக்கும் முக்தி கொடுத்துட்டு
கடைசியா தனது நானும் தன் மனைவியாக ஸ்தோத்திரம் பீர்ணாமையோடும் சிவஜோதியில் கலந்தார். அங்க முக்தி. அப்ப அடியார்களையும் சிவஜோதியில் கலக்க செய்து கடைசியில் சம்பந்தரும் சிவ கலந்தார்கள். அனைவருக்கும் சிவசாயுத முக்தி கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். அதனால்தான் அவர் திருமுறையை முதல்ல வச்சார். காரைக்கால் எம்மையார் கூட அவங்க மட்டும் தனியா போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா வந்த போற அத்தனை பேருக்கு முக்தி. இலை எடுத்தவன், பரிமாறின, மோளக்கார, எல்லாருக்கும் முக்தி கொடுத்த சிவஜோதி கலந்து செய்தவர். சுந்தரர் மட்டும் தான் எடுத்த உடம்போது மீண்டும் கைலாயத்தில், அவருக்கு அங்கதான் மாணிக்க வாசகர் தில்லை நடராஜ பெருமானோடு ஐக்கியம் அடைந்தார். அதனால சொல்றார், முக்தி ஜீவன் முக்தரிடத்தும் அகம்பாவம் இருக்காது. நான் என்ற வார்த்தையே அவர்கள் வாயிலிருந்து வராது. ஜீவன் முக்தர்கள் சதான தர்மத்தில் அதுதான் 7 ஸ்தலங்கள் முக்தி ஸ்தலங்களாக சொல்லப்பட்டது. நம்ம தேசத்தான் அயோத்தியாபுரி, மதுராபுரி, மாயாபுரி, காசிபுரி, காஞ்சிபுரி, அவந்திகாபுரி, துவாரகாபுரி. பாருங்க, தமிழ்நாட்டில் முக்தி நகரேஷு காஞ்சி காளிதாஸ் சொல்றார். 7 தமிழ்நாடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்ப தமிழ்நாடு 7க்கு இணையான முக்தி ஸ்தலம். இது போக நிறைய ஸ்தலங்கள் சொல்லப்பட்டிருது. அதனாலதான் எடுத்த உடனே சொல்றார், முத்தை தருவத்தி திருநகையத்திக்கிர சக்தி சரவன் முத்தி கொரு வித்து குருவர என ஓதும். முத்து முத்தாக பாடு, முத்தி கொடு வித்து குருவர. அப்ப குருஸ்தானத்தில் வைத்து முக்தியை வேண்டுகிறார். அப்ப முக்தி அடைகின்ற நிலையால் ஆன்மாவிற்கு தலைவனாக இருப்பவர் முருகப்பெருமானே என்ற காரணத்தை சொல்லி, ஆக இறையருள்ளாமிட்டா ஆன்மா தனித்து இயங்க முடியாது. இந்த 3 மலத்தையும் நீக்கி அருள் செய்பவன். இந்த மும்மலங்கள் விடுபட்டவுடன் இறைவன் நமக்கு முக்தியை அளிக்கிறான். அதனால் தான் பாம்பன் சுவாமிகள் ஓம் முக்த பதையே நமோ நமஹ என்று சொல்லி 36 நாமாவளை நாம் சிந்தித்து முடிவு செய்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். 6 தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் ஏற்றுமகிழேறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கிய நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யோ நமோ நமஹ. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். நன்றி, நமஸ்காரம். கணபதிதாஸ்.